பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் புகழும் துதியும் கனமும் என்றும் உண்டாவதாக. தேவாதி தேவனை ஆராதிக்கும் இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னம் நம்மேல் இறங்கி வரும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்தம், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கும் அந்த இடம்தான் சபை. 2 பேர் 3 பேர் ஒன்று கூடும் இடத்தில் நான் இருப்பேன். என் நாமத்தில் என் ஜனங்கள் ஒன்று கூடி வரும் இடத்தில் நான் இருப்பேன். அதான் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உடலாம் பரிசுத்த சபை. அங்குதான் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். சபையில தான் தேவன் மகாராஜாவாக இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற இடத்துல தான் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அங்குதான் அவருடைய விழாவிலிருந்து ஜீவ ரத்தம் வருகிறது, பாவ மன்னிப்பின் ரத்தம் வருகிறது, நம் பாவங்கள் கழுவப்படுகிறது. அவருடைய விழாவிலிருந்து தான் ஜீவ தண்ணீரான ஆவியானவர் வருகிறார். நான் அபிஷேகத்தால் நிரம்புகிறோம். சபையில் சொல்லப்படுகிறோம் ஆவியானுடைய சத்தியம்தான் நம்மை விடுவிக்கிறது, குணமாக்குறது, புதுப்பிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, நம்மை அபிஷேகிக்கிறது. தேவன் அவரை தேடுகிற பிள்ளைகள் மத்தியில் உலாவுகிற தேவன். இது எத்தனை மகிமை என்று விளங்குகிறதா? இந்த உலகில் எந்த ஒரு ஸ்தாபனங்கள் மத்தியிலும் இதை நீங்கள் காண முடியாது. கர்த்தராகிய இயேசுவின் உடலாம் சபையில் மாத்திரம்தான் அவர் உலாவுகிற தேவன், அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவரை தேடும் பிள்ளைகள் மத்தியில் அவர் இருக்கிற தேவன். இதுதான் சபையின் ஆராதனை நாள். ஆகவே அன்பானவர்களே, நாம் சபை ஆராதனைக்கு நேரத்தோடு பங்கெடுப்பதும் முழு உள்ளத்தோடு கூட நம்மை அர்ப்பணிப்பதும் நம் கடந்த கால பாவங்களுக்காக உண்மையாய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பதும் தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தையும் நாம் சபை ஆராதனையில் பெற்றுக்கொள்வதும் நம்முடைய சந்ததிகளெல்லாம் செழிக்கும்படி சபை ஆராதனையில் தேவனுக்கு மகிமை செலுத்துவதுமே நாம் தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலாக்கியங்கள். ஆகவே எதை மறந்தாலும் ஆராதனைக்கு சபைக்கு வருவதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அங்கே கர்த்தர் உலாவுகிறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். நம்மை புது சுகத்தால் நிரப்புகிறார். அப்படி மகிமையை நாம் காணும்படி செய்கிறார். அர்ப்பணிப்போமா? நல்ல தேவனே, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருப்பீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, சபை ஆராதனை நாளில் எங்கள் நடுவில் நீ இருக்கிற தேவன், எங்கள் மத்தியில் நீ உலாவுகிற தேவன், ஆராதனையில் மகிமைப்படுகிற தேவன், எங்களை மறுரூபப்படுத்துகிற தேவன், முழு உள்ளத்தோடு வாஞ்சிக்கிறவர்களுக்கு அற்புதங்களை ஊற்றுகிற தேவன், ஆசீர்வாதங்களால் எங்களை செழிக்க வைக்கிற தேவன், எங்களை குணமாக்குற தேவன், உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நாளில் உத்தம இதயத்தோடு பங்கெடுக்கிற எல்லோர் மேலும் உமது வல்லமையின் கரம் இறங்குவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.